பொதுவாகவே வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாழையோட முழு மரமும் நமக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. அது சமைத்து சாப்பிடும்போது நெறைய டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். பொதுவா அந்த வாழை அப்படின்னு சொல்லும்போது, மிகுந்த நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. வாழை இலையில நல்லா சூடாக சாதம் போட்டு அத நம்ம சாப்பிடுறதுல இருந்து, அதனுடைய பூ, வாழைப்பூ பெண்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது. வாழைத்தண்டு, வாழை கிழங்கு இது எல்லாமே வாழைப்பழம் சொல்லவே வேண்டாம். எவ்வளவு ரகங்கள் நெறைய பேருக்கு பாடியில இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ், அதுவும் முக்கியமா இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றது இப்ப நெறைய பேருக்கு இருக்கு. ஹெவி மெட்டல் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படிங்க ஹெவி மெட்டல்ஸ் நம்ம உடலுக்குள்ள போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நம்ம உணவு சாப்பிட்றோம், கழிவுகள் உடல்ல தேங்குது. குடல்ல எப்படி சுத்தம் பண்றது, ரத்தத்தை எப்படி நம்ம சுத்தம் பண்றது, அதற்கான மூலிகைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாரி தான் இந்த ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம உணவோட சேர்த்தே நம்ம உள்ள போயிட்டு இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம சமைக்கக்கூடிய நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பண்ணும்போது நமக்கே தெரியாம பிளாஸ்டிக்ஸ் உள்ள போக ஆரம்பிக்குது. சீ ஃபுட்ஸ் இதுலயுமே நெறைய இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுகள், ஹெவி மெட்டல்ஸும், பிளாஸ்டிக்ஸும் சீ ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது அதன் மூலியமாக வருது. எல்லாத்தையுமே நம்ம கடல்ல கொண்டு போய் கொட்டிர்றோம். ஸோ அத சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த ஜீவராசிகள நம்ம உணவாக எடுக்கும்போதும் மனிதர்களுக்கும் இது நடக்குதுங்க. நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் திரும்பி நமக்கே தான் வந்து சேருது அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இப்போ இந்த ஹெவி மெட்டல்ஸ் உடல்ல இருக்கு. நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியில வரணும்னா, இந்த வாழை இலை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? அதே மாதிரி இந்த அருகம்புல் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவாகவே வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாழையோட முழு மரமும் நமக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. அது சமைத்து சாப்பிடும்போது நெறைய டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். பொதுவா அந்த வாழை அப்படின்னு சொல்லும்போது, மிகுந்த நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. வாழை இலையில நல்லா சூடாக சாதம் போட்டு அத நம்ம சாப்பிடுறதுல இருந்து, அதனுடைய பூ, வாழைப்பூ பெண்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது. வாழைத்தண்டு, வாழை கிழங்கு இது எல்லாமே வாழைப்பழம் சொல்லவே வேண்டாம். எவ்வளவு ரகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நற்குணங்களை தரக்கூடியது. இந்த வாழை இலைய பொறுத்தவரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வாழை இலைய நம்ம எதற்காக வெறும் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம், அதுக்கு மட்டும் பயன்படுத்துறோம். ஆனா, இத கஷாயமாக நம்ம பயன்படுத்தலாம். உணவாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நெறைய விதத்துல இந்த வாழை இலைய நம்ம பயன்படுத்தும் பொழுது, இதனுடைய மருத்துவ குணங்கள் நெறையவே இருக்குங்க. பொதுவா நெறைய பேருக்கு பாடியில இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ், அதுவும் முக்கியமா இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றது இப்ப நெறைய பேருக்கு இருக்கு. ஹெவி மெட்டல் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படிங்க ஹெவி மெட்டல்ஸ் நம்ம உடலுக்குள்ள போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நம்ம உணவு சாப்பிட்றோம், கழிவுகள் உடல்ல தேங்குது. குடல்ல எப்படி சுத்தம் பண்றது, ரத்தத்தை எப்படி நம்ம சுத்தம் பண்றது, அதற்கான மூலிகைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாரி தான் இந்த ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம உணவோட சேர்த்தே நம்ம உள்ள போயிட்டு இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம சமைக்கக்கூடிய நெறைய பேருக்கு தெரியும். ஸோ கிச்சன்ல இருக்கக்கூடிய வெசல்ஸ் எந்த மாதிரி இருக்கு, இந்த கோட்டிங்ஸ் எல்லாம் நெறைய நம்ம சொல்றோம். தோசை ஊத்துனோமா ஒட்டாம வருது அப்படின்னு சொல்றேன். பேன்ல நம்ம ஏதாவது ஃப்ரை பண்றோமா, நம்ம அடியில வந்து ஒட்டாம வருதுன்னு சொல்லிட்டு நெறைய நம்ம பாத்திரங்கள் புதுசு புதுசா வாங்கிட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய கோட்டிங்ஸ் எல்லாமே ஹெவி மெட்டல்ஸ் தான். ஸோ கேன்சரை உண்டாக்குவதற்கும், நம்ம உடல்ல ஆர்சனிக், லெட், மெர்க்குரி இந்த மாதிரி நம்ம உடல்ல எப்படிங்க இந்த ஹெவி மெட்டல்ஸ்லாம் சேருதுன்னா, இந்த மாதிரி பாத்திரங்கள்ல நம்ம சமைக்கும்போது. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம ரத்தத்துல இருக்கு. நெறைய ஆய்வுகள்ல இப்போ சமீபமா அதிர்ச்சியூட்டும் தகவலாக இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ கிச்சன்ல நம்ம வந்து இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நீங்க கட் பண்றீங்க, ஒரு பேட் வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் பேட் இருக்கும். அதுல வந்து நெறைய அந்த பிளாஸ்டிக்ஸோட துகள்கள் காய்கறியோட சேர்ந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நெறைய பிளாஸ்டிக்ல நல்லா சூடா எது வாங்கி சாப்பிட்டாலும் அந்த கவர்ல ஊத்தி நம்ம சாப்பிடுறது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணும்போது நமக்கே தெரியாம பிளாஸ்டிக்ஸ் உள்ள போக ஆரம்பிக்குது. சீ ஃபுட்ஸ் இதுலயுமே நெறைய இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுகள், ஹெவி மெட்டல்ஸும், பிளாஸ்டிக்ஸும் சீ ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது அதன் மூலியமாக வருது. எல்லாத்தையுமே நம்ம கடல்ல கொண்டு போய் கொட்டிர்றோம்.
ஸோ அதை சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த ஜீவராசிகளை நம்ம உணவாக எடுக்கும்போதும் மனிதர்களுக்கும் இது நடக்குதுங்க. நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் திரும்பி நமக்கே தான் வந்து சேருது அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஹெவி மெட்டல்ஸ்லாம் உடல்ல சேருது இல்லைங்களா, அதுவும் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிறது, பேக்டு ஐட்டம் டின்ல வந்து உங்களுக்கு பேக் பண்ணி வரக்கூடிய உணவுகள், இது எல்லாமே சாப்பிடும்போது உடல்ல ரத்தத்துல நமக்கு டாக்ஸின்ஸாக தான் மாறுது, ஹெவி மெட்டல்ஸாக தான் மாறுது இல்லைங்களா. இதையுமே நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றுவதற்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு. அப்போ இதற்கு இந்த வாழை இலை உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஹெவி மெட்டல்ஸ், இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில் கூட இப்போ நிறைய பேர் நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஐ ஷேடோலாம் நம்ம நிறைய பேர் கலர் கலராக வந்து போடுறது அதில் கூட இருக்குது. அதே மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, டேட்டூஸ் யூஸ் பண்ணுறது, இதனாலையும் நம்ம உடல்ல அந்த கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸாக உள்ள போகுதுங்க. இதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். சரிங்க, இப்போ இந்த ஹெவி மெட்டல்ஸ் உடல்ல இருக்கு, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியில் வரணும்னா இந்த வாழை இலை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதே மாதிரி இந்த அருகம்புல் நம்ம எப்படி பயன்படுத்தலாம். ஸோ பொதுவாகவே இந்த நஞ்சு முறிவு மருத்துவம்னு சித்த மருத்துவத்தில் ஒன்று இருக்குது ஸ்பெஷலாக. எப்படி நான் மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, நஞ்சு முறிவு மருத்துவம் நம்ம உடலில் எந்த வகையான நஞ்சுகளாக இருந்தாலும், சின்னதாக ஒரு பூச்சிக்கடி, கிராமத்துலலாம் சொல்லுவாங்க காணாக்கடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன பூச்சின்லாம் கடிச்சுன்னு தெரியாது, ஆனால் பூச்சிக்கடி தான் ஒன்று கடிச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த நஞ்சை முறிக்கக்கூடிய விஷயங்களில் இந்த வாழை, அடுத்தது இந்த அருகம்புல், அது மாதிரி யுனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிற விஷயங்களும் நிறைய இருக்குது, மிளகு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அதிகமான அந்த நஞ்சை முறிக்கக்கூடிய ஆற்றல், டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ இது மூன்றுமே சேர்த்து கஷாயமாக நம்ம குடிக்கணும். எதற்காக? உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால், இப்போ ஏர்லேயே அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா, இதனாலேயுமே நுரையீரலில் நிறைய கழிவுகள் சேருது. அப்போது இந்த வாழை இலை, முதல்ல வாழை இலை, அருகம்புல், மிளகு, இது மூன்றுமே உங்களுக்கு கை கொடுக்கும். தீராத அரிப்பு நோய், சருமத்தில் அரிப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க, ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்குது, பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, பிளட் தின்னர் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்து முறைகளோட இந்த கஷாயம் ஒரு 7லேருந்து 10 நாட்கள் குடிக்கலாங்க. என்னென்னா, நல்ல இந்த வாழை இலை இருக்குது பார்த்தீங்களா, வாழை இலையை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 கைப்பிடி அளவு. அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு அருகம்புல். அருகம்புல் அப்படின்னு சொல்கிறது நிறைய இடங்களில் இந்த கோரை புல் தாங்க விற்கிறாங்க. ஒரிஜினல் அருகம்புல்லான்னு பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் அருகம்புல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ வயல் ஓரங்கள்லாம் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஒரிஜினல் அருகம்புல் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 10-15 மிளகு சேர்த்து தண்ணீர் விட்டு, ஒரு 5 கிளாஸ் தண்ணீர் விட்டோம்னா அது 1 கிளாஸாக வரணும் சரிங்களா. இல்லைன்னா 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு 1 கிளாஸாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு காலையில் இந்த கஷாயத்தை எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். வெறும் வயிற்றில் இது குடிக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு வயிறு எரிச்சல் இருக்குது, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் உணவு எடுத்து ஒரு 1 மணி நேரம் கழித்து இந்த கஷாயத்தை குடிக்கலாம். 7லேருந்து 10 நாட்கள் குடிங்க. யார் யாரெல்லாம் குடிக்கலாம்? அதிகமான உடல் உஷ்ணம், இல்லைங்க இந்த மாதிரி எனக்கு டாக்ஸின்ஸ் இருக்குமோ அப்படின்னு ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க குடிக்கலாம். கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக தோல் சம்மந்தப்பட்ட அரிப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இந்த வாழை இலை அப்படின்னு சொல்லி பெஸ்ட் ஆன்டிடோட். இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றக்கூடியதுங்க. அடுத்து இன்னொரு ப்ரிப்பரேஷன் சொல்கிறேன். இதையும் ஈஸியாக கவனமாக, முக்கியமாக ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, பெண்களுக்கு, டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா கவலையே வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வாழை இலை இருந்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடும். இதே மாதிரி 2 கைப்பிடி அளவு வாழை இலை எடுத்துக்கோங்க. 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்காய் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் முக்கியமான எல்லா சத்துக்களும் நமக்கு தரக்கூடியது. இதனோட என்ன பண்ணணும்னா, இரவே நீங்கள் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை 3த்தையும் சேர்த்து அரைக்கணும். வாழை இலை உங்களுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் ஊற வைத்த வெந்தயம் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது எல்லாருமே குடிக்கலாங்க. உங்கள் உடலில் அல்சர் இருக்கா, பைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, ஸோ தேங்காய் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம், வெந்தயம் சேர்த்துருக்குறோம்,
பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருக்காங்க, டீனேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெந்தயம் கொடுக்கணும். ஸோ அப்போது இந்த வாழை இலையோடு சேர்த்து தேங்காயோடு குடிச்சு பாருங்கள், வயிறு புண்ணு காணாமல் போயிடும். அசிடிட்டி, ஐபிஎஸ், பைல்ஸ், ஃபிஸ்டுலா பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு காணாமல் போயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிந்த அளவுக்கு வாழை இலை உணவு சமைத்து வைத்து சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நிறைய ரெசிபிஸ்லாம் நம்ம பார்க்குறோம், வாழை இலையில் நிறைய பேர் அல்வா செய்து சாப்பிட்றது. அதை கூட இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கும். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.